வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? அம்மன் ஈசனை நோக்கி ஒற்றை காலில் அக்னி தவம் இருந்த இடம். இத்தலத்தில் தவம் இருந்துவிட்டு பின்புதான் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் செய்து கொண்டார். இங்கு ஸ்ரீசக்கரம் தான் பிரதானமாக கருதப்படுகிறது. அபிஷேகம் பஞ்சலோக காமாட்சிக்கும் அர்ச்சனை ஸ்ரீசக்கரத்துக்கும் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் மாமரங்கள் நிறைந்து மாமரக்காடாக விளங்கியதால் இத்தலம் மாங்காடு என பெயர் பெற்றது. மாங்காடு கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் வெள்ளீஸ்வரர் கோவில் உள்ளது. சுக்கிரனின் மற்றொரு பெயர் வெள்ளி. இந்த ஈஸ்வரன் நவக்கிரக கோயிலான கஞ்சனூர் சுக்கிரபுரீஸ்வரர் கோவில் போன்று சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கோவிலாகும். காஞ்சிபுரத்தை போலவே மாங்காட்டில் காமாட்சிக்கே முக்கியத்துவம் என்பதால் வெள்ளீஸ்வரர் கோவிலில் அம்பாள் இல்லை. அம்பாளின் பாதம் மட்டுமே இருக்கிறது. இக்கோவிலில் உள்ள அர்த்தமேரு ஸ்ரீசக்கரம் மிகவும் விசேஷமானது. 43 திரிகோணங்கள் கொண்ட இச்சக்கரம் அஷ்டகந்தம் என்னும் 8 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது. எனவே இதற்கு அபிஷேகம் கிடையாது. சந்தனம், புனுகு, சந்தனம் சாத்தி குங்கும அர்ச்சனை செய்கின்றனர். இச்சக்கரத்திற்கு விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் இதனை தங்க கவசத்தில் தரிசிக்கலாம். மற்ற நாட்களில் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டிருக்கும். இந்த அர்த்தமேரு ராஜ எந்திரம் இதற்கு கூர்மம், அதாவது ஆமை உருவத்தை அடித்தளமாக்கி அதன் மேல் 3 படிக்கட்டுகள் கட்டி அதற்கு மேல் 16 இதழ் தாமரை, அதற்கும் மேல் 8 இதழ் தாமரை அமைத்து அதன் மேல் ஸ்ரீசக்கர எந்திரம் வரையப்பட்டுள்ளது. இந்த அர்த்தமேரு மிகப்பெரியது. இம்மாதிரி வேறு எங்குமே இல்லை. இதற்கு 18 முழப்புடவை அணிவிக்கிறார்கள். 5 குண்டத்தில் தீ வளர்த்து நடுக்குண்டத்தில் தனது இடதுகாலின் கட்டை விரலின் நுனிப்பகுதி அக்னியில் படுமாறும், வலது காலை இடதுகாலின் தொடைக்கு மேற்புறமாயும், இடது கையை நாபிக் கமலத்திற்கு அருகிலும், வலது கையில் ஜபமாலையுடன் தனது சிரசிற்கு மேலும் அழகிய கண்களை மூடிய நிலையிலும் அம்பாள் தன்னை ஐயனுடன் இணைத்துக் கொள்ள மாங்காடு திருத்தலத்தில் கடும் தவம் புரிந்தார். இத்தலத்தில் பஞ்சாக்னி மத்தியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவம் புரியும் அற்புத காட்சி உற்சவ சிற்பமாக உள்ளது. மூலஸ்தானத்தில் அம்பாளாக பாவித்து வணங்கப்படும் ஸ்ரீசக்கரம், அதற்கு பின்புறம் பஞ்சலோகத்தால் ஆன ஆதி காமாட்சி மற்றும் முன்மண்டபத்தில் பஞ்சாக்னியில் தவம் செய்யும் காமாட்சி என இங்கு 3 அம்பாளை தரிசிக்கலாம். இது மட்டுமின்றி ஆதி காமாட்சி அருகில் சிறிய காமாட்சி விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கையும் அம்பிகையாகவே கருதி வழிபடுகிறார்கள். இவ்வாறு இக்கோவிலில் 4 அம்பாளையும் முன் மண்டபத்தில் இருந்து ஒரே சமயத்தில் தரிசிக்கலாம் என்பது விசேஷம். மூலஸ்தானத்தில் உள்ள அம்பாள் வலக்கையில் கிளி வைத்து தலையில் பிறை சந்திரனை சூடியிருப்பது சிறப்பம்சம். குழந்தைகள் அடம் பிடித்து எதையாவது வாங்கிவிட்டாலும் சரி, அவர்கள் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டாலும் சரி, ஒற்றை காலில் நின்று சாதித்து விட்டான் என்று சொல்வது வழக்கம். இந்த பேச்சு வழக்கு காமாட்சி அம்மனை மையப்படுத்தியே வந்தது. அம்பாளை சிவன் பூலோகத்திற்கு அனுப்பிய போது அவள் இங்கு தவமிருந்தாள். ஆனால் சிவனது தரிசனம் கிடைக்கவில்லை. எனவே தீயின் மத்தியில் நின்று பார்த்தாள். அதற்கும் அவர் மசியவில்லை. பின்னர் ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று தவம் செய்ய ஆரம்பித்து அவரது தரிசனம் பெற்றாள். இறைவனை கண்ணால் பார்த்தால்தான் நம்புவேன் என சிலர் விதண்டாவாதம் பேசுவர். இறை தரிசனம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஈசனின் மனைவியே அவரை பார்க்க ஒற்றை காலில் நிற்க வேண்டி இருக்கிறது என்றால் சாதாரண மனிதர்களுக்கு நமக்கு எவ்வளவோ பக்குவம் வேண்டும். சிவன் அம்பாளுக்கு அருள் புரிய இங்கு வந்தபோது திருமாலும் தன் தங்கைக்கு திருமணச்சீர் கொண்டு வந்தார். ஆனால் சிவனின் கட்டளைப்படி அம்பாள் காஞ்சிபுரம் செல்லவே திருமாலும் கிளம்பினார். அப்போது மார்க்கண்டேயர் இங்கேயே தங்கும்படி அவரிடம் வேண்டினார். எனவே திருமால் வைகுண்ட பெருமாளாக இங்கு எழுந்தருளினார். பிரயோக சக்கரத்துடன் இருக்கும் இவர் சீர்கொண்டு வந்ததன் அடையாளமாக கையில் கணையாளி, அதாவது மோதிரம் வைத்திருக்கிறார். இவரை சீர்பெருமாள் என்றும் அழைக்கிறார்கள். பௌர்ணமி என்று மாலையில் இங்கு நவகலச ஹோமம் நடக்கிறது. 9 கலசங்களில் 9 சக்திகளை ஆவாகனம் செய்து ஹோமமும் ஸ்ரீசக்கரத்திற்கு புஷ்பாஞ்சலியும் செய்கின்றனர். புரட்டாசி பௌர்ணமியில் இங்கு நடக்கும் நிறைமணி தரிசனத்தில் இனிப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இவற்றால் அர்த்த மண்டபம், தபஸ் மண்டபம் மற்றும் முன் மண்டபத்தை அலங்காரம் செய்கின்றனர். இந்த தரிசனம் கண்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை.
தினமும் மாலையில் கோவிலில் தங்கத்தேரில் அம்பிகை, சரஸ்வதி, லக்ஷ்மி மூவரும் உலா வருகின்றனர். சப்த மாதர்களில் ஒருத்தியான பிராமி தேரோட்டியாக முன்புறம் இருக்கிறாள். தேரை சுற்றிலும் நவகன்னியரும் இருக்கின்றனர். மகா மண்டபத்திற்கு மத்தியில் அணையா குத்து விளக்கு இருக்கிறது. இதற்கு இடதுபுறம் தபஸ் காமாட்சி சன்னதி உள்ளது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். கைலாயத்தில் ஒரு சமயம் பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூட உலக இயக்கமே நின்றது. சிவன் அவளை பூலோகத்தில் பிறக்கும்படி சபித்தார். தவறை உணர்ந்த அம்பிகை மன்னிப்பு கோரினாள். இத்தலத்தில் தவமிருந்து வழிபட தகுந்த காலத்தில் காட்சி தந்து அவளை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். அதன்படி இங்கு வந்த அம்பாள் பஞ்சாக்னியை வளர்த்து அதன் மத்தியில் இடதுகால் கட்டை விரலை ஊன்றி நின்று கடும் தவம் இருந்தாள். காஞ்சிக்கு சென்று தவம் இருக்கும்படி சிவனின் அருள்வாக்கு கிடைக்கவே அங்கு சென்றாள். இருப்பினும் அம்பிகை முதலாக தவம் செய்த இடம் என்பதால் மாங்காடு ஆதி காமாட்சி தலம் எனப்படுகிறது. அம்பாள் அந்தஸ்தில் ஸ்ரீ சக்கரம் பொதுவாக மூலஸ்தானத்தில் அம்பிகை தான் பிரதான தெய்வமாக வணங்கப்படுவாள். ஆனால் இக்கோவிலில் அர்த்தமேறு ஸ்ரீ சக்கரமே அம்பாளாக கருதி வணங்கப்படுகிறது. ஸ்ரீ சக்கரத்துக்கு பின்புறம் அம்பாளின் உற்சவர் சிலை இருக்கிறது. இவளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. இங்கு தவம் புரிந்த அம்பாள் சிவனின் உத்தரவுக்கு பின்பு காஞ்சிபுரம் சென்றாள். அப்போது தவம் செய்த பஞ்சாக்னியை அணைக்காமல் சென்றதால் மாங்காடும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களும் தீயின் வெம்மையால் வறண்டன. இந்நிலையில் தேசாந்திரம் செல்லும் போது ஆதிசங்கரர் மாங்காட்டின் நிலையறிந்து அஷ்டகந்தம் எனப்படும் 8 மூலிகைகளால் ஆன ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை அம்மை தவம் புரிந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்கிறார். இதனால் தீயின் கொடுமை மறைந்து மக்கள் சுபிட்சம் பெற்றனர் என வரலாறு கூறுகிறது. இக்கோவிலின் மூலவர் காமாட்சி. தலவிருச்சம் மாமரம். புராண பெயர் சூதவனம். இப்போது இருக்கும் பெயர் மாங்காடு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1:30 வரை, மாலை 3 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பகலில் நடை அடைக்கப்படுவது இல்லை. இக்கோவில் சென்னை கோயம்பேட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் தாம்பரத்தில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இந்த மாங்காடு பஸ் ஸ்டாப் அருகிலேயே கோவில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் பல்லாவரம், தாம்பரம். அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.